எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது, நாம் தினமும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே தீர்வு தான். அதுவும் மிகவும் எளிமையான ஒரு தீர்வு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அப்படியே செல் பார்க்குறோம், அப்படியே தூங்கிடுறோம். ஸோ அது மாதிரி இருந்தால் எதுவுமே நடக்காது. அதாவது நம் உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகும், நாம் நினைப்பதும் நடக்காது. சரி, என்ன தான் செய்கிறது? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் தூங்குவதற்கு முன்பு நாம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நாம் எப்பொழுது தூங்க போகிறோமோ அப்போ ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி இருக்கிற கிளாஸை நமக்கு முன்னாடி வச்சுட்டு கண்களை நன்றாக மூடிக்கொண்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயங்களை மட்டும், அதாவது நேர்மறை எண்ணங்கள் மட்டும் உள்ள விஷயங்களை என்ன பண்ணணும், நம்ம மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும். அதாவது பயம், பதட்டம் இது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நேர்மறையான நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலான்னா இமேஜினேஷன் பண்ணலாம். அது மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் லாஸ்ட்டாக, அதாவது இறுதியாக அமைதியாக ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக எந்த திங்கும் இல்லாமல் கவனத்தை புருவ மத்தியில் வச்சுட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கோம். அப்புறம் முடிஞ்சதுக்கு அடுத்து கண்களை மெதுவாக திறந்து நம் முன்னே இருக்கும் அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை நம்ம என்ன பண்ணோம், நம்ம குடிக்கணும். உடனே குடிக்கும் பொழுது கடகடன்னு குடிக்காமல் பொறுமையாக தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்போது அந்த தண்ணி நம்முடைய நேர்மறை எண்ணங்கள் கொண்ட எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அந்த தண்ணி. அப்போது நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள உள் உறுப்புகள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெறும். மேலும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நம் உடம்பில் பரவும். அப்போது இந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். நாமும் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், நல்ல எனர்ஜியாக எழுந்திருப்போம். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டினியூவாக செய்யும் பொழுது நம் உடலும் ஆரோக்கியம் பெறும், நாம் நினைத்த விஷயங்களும் சீக்கிரமாக நடக்கும். இது ஒரு அருமையான வழி. இதை அனைவரும் கடைபிடித்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.